ஊர்லேருந்து அத்தை கால் பண்ணி என்னம்மா சமைச்சேன்னு கேட்கும்போது என் பாட்டுக்கு அடிச்சு விடுவேன். மட்டன் பிரியாணி, சிக்கன் குழம்பு, சிக்கன் 65 அது இதுன்னு பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வச்சது என்னமோ சப்பாத்தியாக தான் இருக்கும். ஆனால் அதை நான் இன்றைக்கி காப்பாற்ற வேண்டிய நேரம். வர்ற அத்தைக்கு விதமாக பண்ணி கொடுத்து இன்றைக்கி இம்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 6:30லேருந்து என்ன தராமல் ஒரு பதட்டத்திலே தான் இருந்தேன். இன்றைக்கி ஒழுங்காக சமைச்சிருவோமா, இத்தனை டிஷ்ஷு பண்ணாலே நம்ம சொதப்பிடுவோமா, என்ன பண்ணுறதுன்னு. ஆனால் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் குழம்பு வச்சு விட்றோம், அதுதான் அசால்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிரியாணிக்கு தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் தேவை. நான் அதுக்கு ரொம்ப பார்த்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். எதையுமே அளவு மாதிரி போட்டுறக்கூடாது, இன்றைக்கி தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் பண்ணி முடிச்சுட்டு ரைஸ் எல்லாம் வச்சு மூடி வச்சுட்டேன். கடைசி பார்க்குறேன், லாஸ்ட்டாக மூடுறதுக்குள்ளே டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன், ஒன்றையும் ஒரு உப்பு உரப்பு ஒன்றும் இல்லை. அப்புறம் கடைசி எல்லா பொடியும் போட்டு மூடி வச்சுட்டு ஓகே கடவுளே ஒழுங்காக வந்துடணும்னு பார்த்தேன். நல்லா உதிரியாக தான் வந்துச்சு. ஆனால் உப்பே இல்லை, முடிஞ்சு கதைன்னு தான் நினச்சேன். அப்புறம் லைட்டாக தண்ணியை ஊற்றி, உப்பு கரைச்சி தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் எடுத்து கையில் எடுத்து கொடுத்தேன். அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் எங்கள் அத்தை மூஞ்ச. பார்த்தா அவங்க அடிப்பொலி டேஸ்ட்டு சூப்பர் மது அப்படின்னு சொல்லிட்டாங்க.